ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தினம் 5 கணிதம்ன்ற சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா 29th பார்ட் வீடியோ பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 28 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அந்த 28 வீடியோஸும் பார்க்காதவங்க பாத்துருங்க. முக்கியமா இந்த வீடியோ சேர்த்து பார்த்துட்டு 29 ஃபயர்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப்லாம் எங்க சார் கிடைக்கும் சார்? இந்த சீரிஸ் போட்டுட்டு இருக்கீங்க, இதோட பிடிஎஃப் எங்க சார் கிடைக்கும்ன்றது முதல் டவுட்டா இருக்கும். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு லிங்கா வச்சிடும். நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கான ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் டு ஜாயிண்ட் அண்ட் லெஃப்ட்ன்ற மெத்தட்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். விலகின சேர்ந்தன்ற மெத்தட்ல கொண்டு வந்திருக்கோம். ரொம்பவே சிம்பிள். என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு வேலையை சீதா 15 நாட்களிலும் கீதா 10 நாட்களிலும் முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீதான்றவங்க 5 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதே வேலையை 10 நாள்ல கீதா முடிக்கிறாங்க. இருவரும் சேர்ந்து வேலையை செய்ய தொடங்கியதும், 2 பேரும் வேலையை சேர்ந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சில நாட்களுக்கு பிறகு 2 பேர் சேர்ந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியாது, அதை நம்ம பாத்துக்கலாம். சீதா வந்து அந்த டேஸ் கழிச்சு வேலையை விட்டு நின்றுறாங்க. சில நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் வேலையை விட்டு லெஃப்ட் ஆயிடுறாங்க. மீதி இருக்க வேலையை கீதா மட்டும் எக்ஸ்ட்ரா 5 நாள் ஒர்க் பண்ணி அந்த வேலையை முடிச்சிடுறாங்கன்னா சீதா எவ்வளவு நாட்கள் கழித்து சென்றாள் அப்படின்றதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இங்கிலீஷ் கொஸ்டின் வாசிச்சுக்கோங்க, ஈஸியா தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அப்ப யார் யார் கொடுத்திருக்காங்க? சீதா, கீதா. கரெக்டுங்களா? கீதா 2 பேரு சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க. 2 பேர் சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்களா, அதனால ஆட் பண்ணிட்டேன். எத்தனை வேலையை முடிக்கிறாங்க? ஒரே ஒரு வேலையை முடிக்கிறாங்க, அதனாலதான் 1 போட்டேன். ஓகேங்களா? சீதான்றவங்க ஒரு நாள்ல செய்யப்பட்ட வேலை, அந்த வேலையை முடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 15 நாள் ஆயிருக்கும். ஒரு நாள்ல செஞ்ச வேலைங்கிறது பாத்தீங்கன்னா 1/15 எழுதுவோம். அந்த 1 மட்டும் விட்டுட்டு நான் டிவைடட் பை 15 மட்டும் எழுதிக்கிறேன். பிளஸ் அதே மாதிரிதான் கீதான்றவங்க ஒரு வேலையை 10 நாள், ஒரு வேலையை முழுசா செஞ்சு முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகுது. அந்த வேலையோட ஒரு நாள் செய்யப்பட்ட வேலைங்கிறது பாத்தீங்கன்னா 1/10 எழுதுவோம். அதுல 1 மட்டும் விட்டுட்டு நான் எழுதுறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 2 பேர் சேர்ந்து வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. சில நாட்களுக்கு பிறகுன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் என்ன பண்ணிடுறேன், எக்ஸ் டேஸ் வந்து 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? எவ்வளவு நாள்னு எனக்கும் தெரியாது, சால்வ் பண்றதப்பதான் நமக்கு தெரிய போகுது. 2 பேர் எக்ஸ் டேஸ் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. சேர்ந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் யார் விட்டுட்டு போயிடுறா? சீதான்றவங்க விட்டுறாங்க. அப்ப சீதாவை விட்டுருங்க. சீதாங்கிறவங்க x/15 டேஸ் மட்டும் தான் மொத்தமா ஒர்க் பண்ணிருக்க முடியும். பேலன்ஸ் ஒரு ஒர்க் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த வேலை வந்து 20 நாள் செய்ய போறாங்க. 15 நாள் வந்து 2 பேர் சேர்ந்துட்டாங்க. 15 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் போயிட்டா? சீதா போயிட்டாங்க. பேலன்ஸ் எத்தனை நாள் ஒர்க் இருக்கு? 5 நாள் ஒர்க் இருக்கு. அது யாரு தான் பண்ணி ஆகணும்? கீதான்றவங்க தான் பண்ணி ஆகணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிளஸ் 5 டேஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து 5 நாள் யார் பண்றா? கீதான்றவங்க பண்றாங்க. இதை நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதி இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாலே தெரிஞ்சிடும் சீதா வந்து எப்ப வேலையை விட்டு போனாங்கன்ட்டு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? 15க்கு 10க்கு எல்சியம் பாத்தீங்கன்னா 30. ஓகேங்களா? 15 எதால மல்டிப்ளை பண்ணும்போது 30 கிடைக்கும்? 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 30 கிடைக்கும். அதே நம்பரால மேல மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா இந்த 2ஐயும் கட் பண்ணும்போது நமக்கு பழைய நம்பர்ஸ் கிடைச்சிடும். x/15 இருக்கும். ஸோ 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2 × x 2x கிடைக்கும். பிளஸ் 10 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 30 கிடைக்கும். ஸோ இங்க 2 டேர்ம் இருக்கு. 2 டேர்மையுமே 3ஆல மல்டிப்ளை பண்ணும். 3 × x 3x, 2க்கு நடுவுல பிளஸ் இருக்கு. ஸோ பிளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 3 × 5 15 which is equal to 1. இங்க டினாமினேட்டர்ல இருக்க 30 வந்து ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது என்னவா மாறிடும்? மல்டிப்ளிகேஷனா போயிடும். அப்போ 1ஐயும் 30ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 30ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஈக்குவல் டு ஆன்சர் 30. 2x-ஐயும் 3x ஆட் பண்ணா 5xன்னு கிடைக்கும். பிளஸ் 15ன்றது இருக்கு. ஓகேங்களா? இந்த பிளஸ் 15ன்றத பாத்தீங்கன்னா நான் அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அப்ப 5xங்கிறது எப்படி மாறிடும்? 30 - 15 மாறிடும். 30ல இருந்து 15 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்க போகுது? 15 கிடைக்க போகுது. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் கேட்கறாங்க. ஸோ 5ஆல டிவைட் பண்ணிடலாம். 5ஆல டிவைட் பண்ணா 1 5 5, 3 × 5 15. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 3ன்னு கிடைச்சிருக்கு. அதாவது 2 பேர் சேர்ந்து செஞ்ச வேலைன்னு கேட்டாலும் கீதாவும் சீதாவும் எவ்வளவு நாள் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க, 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னு கேட்டாலும் 3 டேஸ் தான். சீதா வந்து எவ்வளவு நாட்களுக்கு பிறகு சென்றால்னு கேட்டாலும் 3 டேஸ் தான். இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அதாவது மொத்த வேலையை யார் செஞ்சிருப்பா? கீதான்றவங்க தான் செஞ்சிருப்பாங்க. மொத்த வேலைங்கிறது என்ன? x+5 டேஸ். கரெக்டுங்களா? டோட்டல் ஒர்க்ன்றது மொத்த வேலைங்கிறது x+5 ஏன்னா கேட்கலாங்க. இப்ப இதே கொஸ்டின் கொடுத்துட்டு கூட மொத்த வேலையோட நாட்கள் வந்து எத்தனை நாட்கள் வரப்போகுதுன்னு கூட கேட்கலாம். அப்போ x+5ங்கிறது நமக்கான டோட்டல் டேஸ். கரெக்டுங்களா? கொஸ்டினா கொடுக்கலான்னு பார்த்து நானே சால்வ் பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லை. இப்போ எக்ஸுங்கிறது பாத்தீங்கன்னா 3 + 5 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்?
8ன்னு கிடைக்கும். அப்ப இந்த மொத்த வேலை வந்து எவ்வளவு நாள்ல நடந்து முடிஞ்சிருக்கும்? 8 நாள்ல நடந்து முடிஞ்சிருக்கும். டோட்டல் ஒர்க் கேட்டாங்கன்னா எவ்வளவு யாரு மேக்சிமம் வேலை செஞ்சிருக்காங்களோ அவங்களோட டோட்டல் டேஸ் தான் நமக்கான மொத்த வேலையா இருக்க போது. நமக்கு மொத்த வேலையை செஞ்சது பாத்தீங்கன்னா கீதா மட்டும்தான் செஞ்சிருக்காங்க. ஏன்னா 2 பேர் சேர்ந்து செஞ்சது எக்ஸ், அதுலயும் கீதா இருந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா 5 நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க கீதா. அந்த 5 கூட்டினோம்னா நமக்கு 8 நாள் கிடைக்கும். சோ டோட்டல் ஒர்க் கேட்டா ஆன்சர் 8 நாள். நமக்கு வந்து எப்ப விட்டு சென்றாங்கன்னு கேட்டாங்க, 3 நாளுக்கு பிறகு விட்டுட்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா, சிம்பிள் தானே. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா. நமக்கான செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க? 2/5 இன்ட்டு -3/7 கொடுத்திருக்காங்க. சோ மல்டிபிளிகேஷன் இருக்கு, மல்டிப்ளை பண்ணிடலாங்களா. 2 × 3 6, நடுவுல மைனஸ் இருக்கு, அந்த மைனஸ் யூஸ் பண்ணேன். டிவைடட் பை 5 × 7 35, மைனஸ் கொடுத்திருக்காங்க, மைனஸ் போட்டுறேன். 1/6 இன்ட்டு 3/2 கொடுத்திருக்காங்க. மல்டிபிளிகேஷன் இருக்கனால நம்மளால சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுத முடியும். 3ஆல் அடிக்கிறேன். 1 3 3, 2 × 3 6. அப்போ 1 × 1 என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். டிவைடட் பை 2 × 2 4ன்னு கிடைக்கும். நடுவுல பிளஸ் இருக்கு, நான் பிளஸ் யூஸ் பண்ணிடுறேன். 1/14 இன்ட்டு 2/5ன்னு கொடுத்திருக்காங்க. நம்மளால 2ஆல் அடிக்க முடியும். 1 2 2, 7 × 2 14. அப்போ 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா, தொகுதியில 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா 1 தான் கிடைக்கும். டினாமினேட்டர் பகுதியில பாத்தீங்கன்னா 7 × 5 இருக்கு. 7 5 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 35ன்னு கிடைக்கும். பாருங்க, -6/35ஐயும் பிளஸ் 1/5ஐயும் ஆட் பண்றேன். அதாவது டினாமினேட்டர் பகுதின்றது சேமா இருக்கு, 35 இருக்கு. ஸோ டினாமினேட்டர்ல 35, இங்க -6 இருக்கு, இங்க +1 இருக்கு. ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? -5ன்னு கிடைக்கும். 6ல இருந்து 1 குறைச்சிங்கன்னா 5ன்னு கிடைக்கும். முன்னாடி பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு, அதனால -5ன்னு போட்டேன். நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு? -1/4 இருக்கு. இப்போ 35க்கும் 4க்கு எல்சிஎம் என்ன? 35க்கும் 4க்கு எல்சிஎம் பாத்தீங்கன்னா 140. எப்படி சார் 140? 35ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 30 × 4 120, 5 × 4 20, ஆட் பண்ணா 140 கிடைக்கும். ஸோ எல்சிஎம் பாத்தீங்கன்னா 140. 35 எதால மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 140 கிடைக்கும்? 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 140 கிடைக்கும். அதே நம்பரால மேல மல்டிப்ளை பண்றேன். 5 × 4 20, முன்னாடி மைனஸ் இருக்கு, ஸோ -20. இங்க மைனஸ் இருக்கனால மைனஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். 4 எதால மல்டிப்ளை பண்ணும்போது 140 மாறும்? 35ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 140 மாறும். அதே நம்பரால மேல மல்டிப்ளை பண்ணா 1 × 35 35ன்னு கிடைக்கும். -20 -35, ஸோ 2 ஆட் பண்ணிட்டு மைனஸ் சிம்பிள போட்டு விட்டுறலாம். 20 + 35 55ன்னு கிடைக்கும். ஸோ 55, மைனஸ் இருக்கனால -55 டிவைடட் பை 140. நம்மள இதால சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுத முடியும். 5ஆல கட் பண்ண முடியும். 11 × 5 55, 2 × 5 10, 8 × 5 40. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க? -11/28ன்றது கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பீன்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான அடுத்த சம் பாத்துருவோங்களா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ஆட் கொடுத்துருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல இருந்து கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க? 7:5 ஆனது x:25க்கு விகித சமம். விகித சமம் எழுதிடலாங்களா? அப்ப 7:5 ஈக்குவல் டு, விகித சமன்றப்போ இந்த ஈக்குவாலிட்டி சிம்பிளை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். x:25 இப்படி கொடுத்துட்டு என்ன கேட்கறாங்க? எக்ஸோட வேல்யூ கேட்கறாங்க. இந்த மாதிரி 2 ரேஷியோ வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க, விகித சமம் இஸ் ப்ரொபோர்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணா 7 × 25 இருக்கும். இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா செகண்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப 5 × x மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா, அப்ப 5 × x. இதுல எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சோ இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 5 வந்து நான் அடிச்சிடுறேன். 1 5 5 × 5 25. அப்ப எக்ஸோட வேல்யூங்கிறது என்ன? 7ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணும். 7 × 5 35 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா. ரொம்பவே சிம்பிள் தான், சிம்பிளா தான் இருக்கு. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே. அப்போ ஒரு பொருளுக்கு வந்து 2 டைம் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 25% கொடுக்குறாங்க, செகண்ட் டைம் வந்து 20% கொடுத்துட்டு அந்த 2%த்தையும் ஒரே சமமான தள்ளுபடிக்கு வந்து மாத்த சொல்றாங்க. சார் இது எப்படி சார் சால்வ் பண்றது? நம்ம நெட் எஃபெக்டிவ்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன சார்?
a பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100 தான் நமக்கான ஃபார்முலா. நமக்கு ரெண்டுமே தள்ளுபடின்னு கொடுத்துருக்காங்க. தள்ளுபடினா என்ன? விலையை கம்மி பண்றது. அப்ப கம்மி பண்றதுனா மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்றது பாத்தீங்கன்னா -25, பீன்றது பாத்தீங்கன்னா -20. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு மாறிடும். ஏன்னா -25 இன்ட்டு -20 இருக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். அப்ப 25 இன்ட்டு 20/100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட்டு, ஒரு 2 2, 5 இன்ட்டு 2 10, ஒரு 5 5, 5 இன்ட்டு 5 25. -25 -20 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? -45 கிடைக்கும். பிளஸ் 5ன்றது இருக்கு. அப்ப 45ல இருந்து 5 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 40 கிடைக்கும். பெரிய நம்பருக்கு முன்னாடி தான் மைனஸ் இருக்கு. ஸோ -40 போட்டுறேன். ஏன்னா நம்ம பர்சன்டேஜ்ல தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ பர்சன்டேஜ்ல தான் இருக்க போகுது. இந்த மைனஸ்ங்கிறது எதை குறிக்கும்? தள்ளுபடியை குறிக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 40%, 40% என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்லயும் இருக்கு, டிஎன்பிஎஸ்லயும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கான அடுத்த சம் பார்ப்போங்களா? நமக்கான அடுத்த சம் பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு பகடையை உருட்டும் பொழுது, ஒரு பகடையை உருட்டினோம்னா நமக்கு என்னென்ன நம்பர் கிடைக்கும்? 1 2 3 4 5 6. ஏன்னா ஒரு டயஸுக்கு 6 சைடு தான். நம்ம நம்பர்ஸ்ல கொடுத்துட்டோம்னா 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கப்போ 1ல இருந்து 6 வரைக்கும் தான் இருக்க முடியும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 6ஐ விட பெரிய எண் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 6க்கு மேல பெரிய எண் கண்டுபிடிக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்ப நமக்கு ஆன்சர் என்னவா தான் இருக்க முடியும்? 0வா தான் இருக்க முடியும். சார் நிகழ்தகவு 0வா இருக்கலாமா? நமக்கு நிகழ்தகவோட லிமிட்ஸ் பாத்தீங்கன்னா 0ல இருந்து P of Eங்கிறது நிகழ்தகவு which is equal to 1. 0ல இருந்து 1க்குள்ள மட்டும்தான் நிகழ்தகவு இருக்க முடியும். -1.5 இருக்கலாமா? நிகழ்தகவா இருக்கலாமான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல +1.5ன்றது நிகழ்தகவா இருக்க முடியுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. 6க்கு மேல நமக்கு நம்பர் கிடையாது. ஆனா அவங்க 6க்கு மேல கேட்டிருக்காங்க. 6க்கு மேல நம்பர் இல்லைன்னா என்னன்னு எடுத்துக்கணும்? 0ன்னு தான் நம்மளால எடுத்துக்க முடியும். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 0. இதே வந்து 6 எக்ஸாக்ட்லி 6ன்னு கேட்டிருந்தாங்கன்னா, 6 கிடைப்பதற்கான நிகழ்தகவுன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன கிடைக்கும்? நமக்கு நம்பர் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ 6ன்ற நம்பர் எவ்வளவு டைம் மட்டும்தான் இருக்கு? ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இருக்கு. சோ அந்த 1 மேல போட்டுடலாம். மொத்தம் எவ்வளவு நம்பர் ஒரு பகடை உருட்டும் போது கிடைக்கும்? 6 நம்பர் கிடைக்கும். சோ 6 கீழே போட்டுடலாம். அப்போ 6 கிடைப்பதற்கான நிகழ்தகவுன்னு கேட்டாங்கன்னா 1/6ன்றது ஆன்சர். இதே இது நான் என்ன கேட்கிறேன்? 6ன் காரணி கிடைப்பதற்கான, 6ன் காரணி 6ஓட ஃபேக்டர் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஃபேக்டர் ஆஃப் 6ஓட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. இவ்வளவுதாங்க இன்னைக்கான 5 கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் தான். ப்ராபபிலிட்டியில ரீசெண்டா கேட்ட கொஸ்டின். சோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான டாபிக் தான், ஈஸியா தானே இருந்துச்சு. கரெக்ட்டுங்களா? அடுத்த வீடியோல சந்திக்கலாங்களா? இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.